Hi guys, welcome to IMO. SK, KK, வெல்கம் வெல்கம். ஸோ நம்ம ஐபிஎல் முதல் வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி நம்ம அந்த டென் டீம்ஸை வந்து ப்ரிவ்யூ பண்ணிட்டோம். நம்மளோட ப்ரெடிக்ஷனும் கிளியரா சொல்லிட்டோம். நாம இந்த டீம் தான் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் மேட்ச் ஐபிஎல்லோட முதல் மேட்ச் 2025ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்டான டீம் தான். ஏன்னா ஆர்சிபி, கேகேஆர் அவங்களுக்குள்ள ஒரு ஆல்ரெடி ஒரு ரிவால்ரி இருக்குது. கௌதம் கம்பீர், விராட் கோலி அந்த 49ல ஆல் அவுட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவால்ரி இருக்கு. சொல்லவே தெரியல. அவங்க மேட்ச் எப்ப நடந்தாலுமே அது ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சா இருக்கும். லாஸ்ட் இயர் கூட சின்ன சின்ன உரசல் கிரசல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே ஆர்சிபி, கேகேஆர் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஒரு சின்ன ரிவால்ரி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பேர் இல்லாட்டி கூட அவங்களுக்குள்ள ஒரு ரிவால்ரி இருந்துட்டே இருக்கும். நீங்க நிறைய சேஞ்சஸ் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆடின ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இந்த வருஷம் இருக்கிற ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ஆஃப் ஆஃப் த டீம் இல்லைன்னே சொல்லலாம். நம்ம அது அனாலிசிஸ்ல டீம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஈடன் கார்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதாவது கேகேஆர் எது வந்து ஸ்ட்ரென்த்தா கொண்டு போவாங்க, அதே மாதிரி இவங்க ஆர்சிபி வந்து எதை ஸ்ட்ரென்த்தா கொண்டு போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி? ஓகே, இப்போ கேகேஆர் பத்தி நம்ம சொல்லணும்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் அவரை ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு புதிய பையன் ஃபவுண்ட்னாக்கா அர்ஷித் ராணா. அர்ஷித் ராணாவும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு. நம்ம டெஸ்ட்ல பார்த்தோம், எல்லாமே பண்றாரு. அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா பவுலிங் லைன்ல தான் நான் ஸ்ட்ரென்த் சொல்றேன். ஏன்னா இன்க்ளூடிங் சுனில் நரேன், அவர் ரசூல். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பவுலிங் தான் கேகேஆரோட ஸ்ட்ரென்த். வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. குவிண்டன் கிளிக்கான ஆடுவாரு, ரஹானாவும் அந்த மாதிரி தான். அப்புறம் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா மேபி இவன் ஆடுவான்னு நினைக்கிறேன், ரிங்கு சிங் ஏதாச்சும் லாஸ்ட் மூமெண்ட்ல பர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. ஸோ அதுதான் அவங்களோட வீக்னஸ் நான் நினைக்கிறேன் கேகேஆரோடது. கேகேஆரோட ஸ்ட்ரென்த்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களோட ஸ்ட்ரென்த் கேகேஆரோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டிபெண்டிங் சாம்பியன் அவங்க. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ், ஒரு பாசிட்டிவாக தான் போவாங்க அவங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோரை வந்து முடிஞ்ச அளவு ரீட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இல்லை வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு போர்ஷன்ல வந்து லைக் எப்படி ஆல்ரவுண்டர் போர்ஷன், அதுக்கப்புறம் பவுலிங்கு, பேட்டிங்கு, இந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி ஒரு ஒன்றுத்துலேயும் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி தான். என்ன ஃபில் சால்ட் இவங்க எல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் வந்து அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டா அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க எல்லா போர்ஷன்லுமே அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டா டீமா தான் நான் பாக்குறேன் இவங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது. இவங்க இதுல ஏதாவது ஒரு பேட்டிங்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, லைக் இப்பதான் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. டி காக்கா இருக்கட்டும், அஜங்கே ரகானாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. இவங்க டீம்ல செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு டிராபேக்மே இருக்க தவிர மற்றபடி ஒரு பேலன்ஸ்டா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இந்த டீம். ஏன்னா அவங்களுடைய பவுலிங்கை பத்தி நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லை. ஏன்னா பவுலிங் வந்து அதே டீம் தான், ஸ்டார்க்கை மட்டும் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா, வருண் அரோரா, அதே மாதிரி நீங்க சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல், வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பவுலிங் படம் வந்து அப்படியே இருக்கு. அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பட் பேட்டிங்ல ஒரு டிஃபிகல்டிஸ், நீங்க வந்து பேட்டிங் இஷ்யூன்னு சொல்றீங்க. ஐ திங்க் பேட்டிங் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இப்போ சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல் வந்து சுனில் நரேன் ஓப்பனிங் இறங்கி அவர் சுத்துன்னு சுத்துறாரு. அதாவது அன்னைக்கு அவரோட டே இருந்தா 20 பால்ல 50 ரன் அடிச்சிடறாரு. ஸோ அந்த பேட்டிங் கூட குர்பாஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் கூட ஆடி. ஸோ அதனால மேபி அவர் குர்பாஸ் கூடவே ஓப்பன் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி குவிண்டன் டிகாக் வந்து நீங்க எப்படி சொன்னீங்க, ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணா பண்ணுவாருன்றீங்க. எனக்கு அவர் ஐ ஹோப் பண்ணுவாருன்றது. ஏன்னா அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கிரவுண்ட், நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சு, பொட்டி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்ன பேட்டிங் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவருடைய பேட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். எய்தர் அவர் யூஸ் பண்ணாட்டி தான் நம்ம வந்து மேபி அவர் மேல பால்ட்டா இருக்குமே தவிர அவருக்கு கரெக்டா சூட் ஆகிற ஒரு கிரவுண்டு தான். ஏன்னா நீங்க சுனில் நரேன், குர்பாஸ் எல்லாம் நீங்க அடிக்கும்போது குவிண்டன் டிகாக் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா
அஜின்கிய ரகானுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பெருசா இல்ல. நமக்கு சென்னைக்கு ஓரளவு 23ல நல்லா பண்ணாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து பெருசா இல்ல. அவரை தவிர்த்துட்டு வந்து ஏன்னா கேப்டன் எப்படியும் அவர் ஆடிதான் ஆகணும். அவர் இம்பாக்ட் பிளேயரா போறதுக்கும் சான்ஸ் இல்ல. அப்படி இல்லாத இல்ல போது அவர் கண்டிப்பா நம்ம வந்து அஜங்க ரகானோட ஃபார்ம் வந்து இப்ப நம்ம கொஸ்டின் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு இப்போ சையத் அலி அந்த சையத் முஸ்டாப் அலி ட்ரோஃபில வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு டாப் லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அப்படின் போது அவர் அந்த மிடில் ஆர்டரை மேட்சை கொண்டு போற அளவு அவர் இப்போ ஃபார்ம்ல இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல நம்ம வந்து இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல அவங்க டீம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பரா பார்க்கும்போது அவர் ரெக்கார்ட்ஸை பேசிதான் ஆகணும். இப்போ ஒரு 4 மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா அவருடைய பொட்டன்ஷியல் என்ன, அவர் எந்த ஃபார்ம்ல இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அஸ் அ பேப்பர்ல அவர் டொமஸ்டிக்ல என்ன பண்ணான்றத பார்க்கறத விட ப்ரீவியஸ் இயர் ஐபிஎல்ல என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் இருந்த அந்த ஒன் டவுன் ரகுவன்சியா இருக்கட்டும், ஒருவேளை ஸ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும், இவங்கள விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவா இருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து வெங்கடேஷ் ஐயர் சூப்பர் அடிஷன். அவர் எப்பவுமே அவர் அந்த கொல்கத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பிரம்மாண்டமே தெரிஞ்சு லாஸ்ட் இயரும் நாக் அவுட் மேட்ச்ல செமையா பண்ணாரு. ரிங்கசன் லாஸ்ட் இயர்ல அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல. மேபி அவருடைய பொட்டன்ஷியல் இன்னும் இருக்கு. அவருக்கும் ஒரு அங்கர் இருக்கும். இந்தியன் T20 ஸ்கோர்ல எப்படியாவது வந்தாகணும்ன்ற ஒரு அங்கர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2026ல ஒரு T20 வேர்ல்ட் கப் இருக்குது. அதை நினைச்சு அவர் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது எனக்கு அந்த 1 or 2 பிளேயர்ஸ் தான் மிஸ் ஆகுறாங்களே தவிர மற்றபடி நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் KKR. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் போது அது இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வில் சி. ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ்னா என்ன சொல்லுவீங்க எஸ்கே? ஆர்சிபி வந்து மத்த லைக் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பேலன்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அந்த இன்க்ளூடரும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு விராட் கோலி வந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ண 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 மாட்டாருன்னும் போது அவர் கொஞ்சம் ஃப்ரீயாவே ஆடலாம். ரஜத் படித்தார் அவர் வந்து மத்திய பிரதேஷ்க்கு வந்து அந்த டொமஸ்டிக்ல வந்து கேப்டனா பண்ணியிருக்காரு சையத் அலி. அதுல எல்லாமே வந்து நல்லா அவர் வந்து கேப்டனா இருந்தும் வந்து நல்லாவே வந்து ஒரு டீமை கொண்டு போனாரு அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையினாலதான் வந்து இவருக்கு கேப்டன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புது கேப்டன் ஆர்சிபிக்கு. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்களுக்கு. இது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லணும். அதோடு இல்லாம ஒரு பவுலிங்ல வந்து புவனேஷ்குமார் வந்திருக்காரு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பவுலிங் தான் பிரச்சனை பேசுவோம். அப்படின் போது இந்த வாட்டி கொஞ்சம் பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆக்ஷன்ல நல்லாவே ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாங்க. புவனேஷ்குமாரா இருக்கட்டும், ஏதுல் உட்டா இருக்கட்டும், அப்புறம் யஷ் தயால், வேற யாரு எடுத்திருக்காங்க, ஒரு 3-4 பாஸ் பவுலரே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்படின் போது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கும். ஸோ பாஸ் பவுலிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மற்றபடி பேட்டிங்ல அவங்களுக்கு குறைய வைக்கல. எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான மறுபடியும் ஒரு டெஸ்ட்ரக்டிவான ஒரு பேட்டிங் லைனப் தான். ஒரு ஜேக்கப் பெத்தல் அவர் ஆடவாருன்னு தெரியல. அவர் இல்லைன்னா கூட லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஒரு குருணல் பாண்டியா, டிம் டேவிட், இவங்க எல்லாமே வந்து ஒரு எல்லாருமே பினிஷ் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கு. இது மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்னு சொல்றதை விட வந்து ஒரு குறையா என்ன பாக்குறேன்னா அவங்க ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு ஸ்பின்னர்ஸ் இல்லைன்றதான் எனக்கு ஒரு குறையா தோணுது. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சகால் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் லெவல் ஒரு ஸ்பின்னர் வந்து யாருமே இல்லை. இருக்காங்க சுபாஷ் சர்மா இவங்க, அப்புறம் வந்து ஸ்வப்னல் சிங் இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அந்த அளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸானு கேட்டீங்கன்னா இல்லதான். ஸோ அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபில ஒரு குறையா எனக்கு தோணுது. உங்களுடைய தாட்ஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஆர்சிபினாவே நமக்கு லாயல் ஃபேன்ஸ் தான் ஞாபகம் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த டைம் ஆர்சிபி நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லிட்டே இருக்கிறது தான், ஒரு நேம் சேக் இல்லாம ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு இவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு கேக்கர் தான் சொல்றேன். ஏன்னா பேட்டிங்ல இவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விராட் கோலி, அப்புறம் பட்டிடர், அப்புறம் பின்ச் சால்ட்டு, குர்னல் பாண்டியா, லிவிங்ஸ்டன், அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் வரைக்குமே நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இவங்களுக்கு பேட்டிங் தான் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஆர்சிபிக்கு. ஸோ அவங்க சேசிங் போனாங்கன்னா இன்னும் மேபி அந்த மேட்சை வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புவனேஷ், ஹேசல்வுட், லுங்கி நெகிடி எல்லாமே மோஸ்ட்லி ஃபாரின் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அந்த இடத்த பிளேஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அதுதான் ஒரு மைனஸா நான் நினைக்கிறேன். மற்றபடி ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன்லாம் அழகா பால் போட்டுருவாரு. 3 ஓவர் 4 ஓவர் போட்டுருவாரு. ஸோ என்னோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பிளேயிங் லெவனை எப்படி பிளேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு மைனஸா ஃபீல் பண்றேன்.
இல்ல. அவங்க பிளேயிங் 11 ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க. ஏன்னா, ஓப்பனிங் பில்சால்ட் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன் கொண்டு போறாங்க. பாஸ் பவுலர்ஸ்லாம் நீங்க சொல்ற மாரி ஹேசல்வுட்டோட தான் போறாங்க. நம்மகிட்ட அவங்க கிட்ட வந்து இந்தியன் லோக்கல் டேலண்ட்ஸும் இருக்கு. புவனேஷ்குமார், எஸ்தேல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் எஸ்கே சொன்னது அக்ரி பண்ணுவேன். ஏன்னா, அவர் எல்லாமே சொன்னாரு. அவங்க சைடு நல்லா குட் பேட்டிங். ஏன்னா, விகே, பில்சால்ட், ரஜத் பட்டிதார், லிவிங்ஸ்டன், அப்புறம் ஜிதேஷ் சர்மா இந்த மாரி நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் பேட்டிங் லைனப். பவுலிங்கும் எடுத்துக்கினீங்கன்னா, ஹேசில்வுட், புவனேஷ், அதே மாதிரி எஸ்டேல் லாஸ்ட் இயர் சூப்பரா பண்ணாரு. அதே மாதிரி குருணல் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பர் ஆல்ரவுண்டர். அப்படி பார்க்கும்போது ஓகே செட். அதுல ஒரே ஒரு மைனஸ் அவர் என்ன சொன்னார்னா, எக்ஸப்ட் குருணல் பாண்டியாவை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பின்னர் இல்ல. ஒரு வனிந்து அசரங்கா மாதிரி, ஒரு செகேல் மாதிரி, ஒரு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் என்னென்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ன்றது பெரிய குறை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ரிவ்யூ பண்ணும்போதே சொன்னேன், எய்தர் ஏன்னா புவனேஷும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அதே மாதிரி நீங்க ஹேசல்வுட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இன்ஜுரி ஆயிட்டா அது எப்படி அவங்க அந்த பவுலிங் லைனப்பை எடுத்துட்டு போவாங்க? ஏன்னா இப்ப இருக்கிற லைனப் வந்து சூப்பரா இருக்கு. அந்த ஹேசல்வுட், நீங்க ஹெஸ் தயால், புவனேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனா இன்னும் நீங்க பேக்கப் ஒரு ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி நெகிடி. வச்சுட்டு போனீங்கன்னா சூப்பரா செட் ஆயிடும். நெகிடி யாரோ ஒருத்தர் நீங்க வச்சுட்டு போனா செட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க லிவிங்ஸ்டன் வச்சு 4 ஓவர் போடலாம். ஏன்னா எல்லா மேட்சும் அவர் 4 ஓவர் போட்டுக்கிறாரு. கிட்டத்தட்ட கிங்ஸ் 11 பஞ்சாப் போனீங்கன்னா ஒரு 14 மேட்ச்ல 10 மேட்ச் 4 ஓவர் போட்டுருவார். அவரை வச்சு 4 ஓவர் தட்டிடலாம். ஆனா அந்த ஸ்பின்னுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இல்லையோ அப்படின்ட்டு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீம் தான், காம்படிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து கொல்கத்தா அவங்க ஹோம் கிரவுண்ட் அடிச்சிருவாங்கன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் காம்படிட்டிவா தான் இருக்கும். பட் ஒன் மோர் திங், நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சில ஸ்டேட் சொல்றேன். என்னன்னா எப்பவுமே வந்து ஆர்சிபியை கேகேஆர் நல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. நீங்க அவங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் ஈவன் நீங்க இவங்க கிட்ட ஈடன் கார்ட்ஸ்ல போயிட்டீங்கன்னா 13 மேட்ச் ஆடி இருக்காங்க. 8 வந்து இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த 49 வந்து ஆல் அவுட் ஆனதும் அங்கதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேட் ரெக்கார்டும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இவங்க அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு கிளியராவே தெரியுது. நீங்க ஏன்னா அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா இப்போதைக்கு விராட் கோலி மட்டும் தான் ஈடன் கார்ட்ஸ் செம்மையா பண்ணிருக்காரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்து அள்ளுது, அந்த அளவுக்கு வச்சுருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு நியூ டுவன் ஈடன் கார்டனுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு சில பிரச்சனை இருக்கும். அதை வந்து அவங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வின் பண்ணுவாங்களா? உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? சோ யார் கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து யார் வந்து தட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இப்ப இருக்கிற 11 வச்சு பார்த்தா, அந்த பேப்பர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். எஸ்கே உங்களுடைய தாட்? நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேக்கர் தான் வின் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவு தான் நான் இல்ல இருக்கிற ஃபேக்டை நான் சொல்றேன். ஏன்னா வந்து புது கேப்டன் இங்க புது கேப்டன் என்னும் போது வந்து அங்கேயும் புது கேப்டன் தான். ஈவன் தான் வந்து அங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இப்பதான் வந்து நிறைய வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதா இருக்கு. எங்க ஆர்சிபி வந்து நிறைய புது பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அவங்க எப்படி டீம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குமோன்னு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேப்பர் வைஸ் பார்த்தாலுமே கொஞ்சம் கேகேஆர் வந்து ஆர்சிபியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் ஆர்சிபி வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல கேகேஆர் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்ட் தான். ஏன்னா இப்ப கேகே வந்து அந்த பிளேயிங் 11 வச்சு பார்க்கும்போது கேகேஆரோட நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நான் கூட போனா கேகேஆர் வந்து 60, ஆர்சிபி 14 தான் போவேன். ரீசன் இருக்கு. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் கேகேஆருக்கு அது ஹோம் கிரவுண்டு. இன்னொன்னு லாஸ்ட் இயர் ஆடினா 7-8 பிளேயர் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஹோம் அட்வான்டேஜ் இருந்திருக்குது. அதனால ஒருவேளை அவங்க அப்பர் ஹெட்டா இருப்பாங்களோ அப்படின்றதுனால நான் கேகேஆர் தான் சூஸ் பண்றேன். ஸோ எஸ்கே நீங்களும் கேகேஆர் போறோம். கேகே ஐ திங்க் ஆர்சிபி போறாரு. இப்பவே ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி 11 நம்ம வந்து இந்த ஐபிஎல் முன்னாடி ஐபிஎல் அந்த ரிவ்யூ பண்ணும்போது சொன்னோம் நம்ம எல்லா மேட்ச்க்கு வந்து ஃபேண்டசி 11 தரப்போறோம்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபேண்டசி 11. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கீப்பரா பார்த்தா நமக்கு ஃபில் சால்ட் கண்டிப்பா நீங்களும் அக்ரீட் பண்ணிப்பீங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபேண்டசி 11 போது ஜிதேஷ் சர்மாவா ஃபில் சால்ட்டா பார்க்கும்போது கண்டிப்பா ஃபில் சால்ட் கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து கேகேஆருக்கு போன வருஷம் செமையா பண்ணாரு. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் அவருக்கு ஓரளவு அத்துப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால கீப்பர் வந்து நம்ம சால்ட்டா தான் போறோம். பேட்டிங் லைனப் எடுத்தீங்கன்னா 4 பிளேயர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் விராட் கோலி, அவரை நீங்க நெக்லெக்டே பண்ண முடியாது. அவர் ஆடுறாரு ஆடல செகண்ட் அவர் வந்து இருக்க போறாரு. வெங்கடேஷ் ஐயர் வந்து அதுக்கு அடுத்து நம்பர் 4ல வருவாரு. அவருடைய எபிலிட்டி பார்க்கும்போது நம்பர் 4ல வெங்கடேஷ் ஐயர். அதுக்கடுத்து வந்து ரஜத் பட்டிதார், ரிங்கு சிங், இவங்க தான் நம்மளுடைய பேட்டிங் லைனப். ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சுனில் நரேனையும் ரசலையும் விடவே முடியாது. ஏன்னா
2 பேருமே 4 ஓவர் போட்டு 8 ஓவர் கவர் பண்ணிடுறாங்க. சுனில் நாராயண் ஓப்பனிங் ஆடுறாரு. ரசல் வந்து பின்னாடி வந்து ஃபயர் பேக் கொடுக்கறதுனால அந்த 2 பேரும் விட முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன். இந்த இடத்துல நம்ம குர்னல் பாண்டியா கூட எடுத்துட்டு வரலாம். பட் நம்ம குர்னல் பாண்டியா அந்த ஃபேண்டசி லெவல் எடுத்துட்டு வந்தா பவுலிங்ல நமக்கு ஷார்ட் ஆயிடும்ன்றதுனால இவங்க 3 பேர் கூட போறோம். பவுலிங் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, பூவி. ஸோ வருணை நம்ம தவிர்க்கவே முடியாது. எப்படி விராட் கோலிக்கு ஒரு சொன்னமோ, இன்னைக்கு அவருடைய ஃபார்முக்கு வந்து வருண் தான் கண்டிப்பா இருப்பாரு. அந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஹர்ஷித் ராணா போன வருஷம் செமையா பண்ணாரு. அதனால கொல்கத்தாவில் நம்ம கண்டிப்பா பிலீவ் பண்ணலாம். அவருடைய எபிலிட்டி வந்து கொல்கத்தா கிரவுண்டு கண்டிப்பா யூஸ் ஆகும். பூவி அட்டகாசமா பண்ணிருக்கிறார் லாஸ்ட் வருஷம். இந்த வருஷம் புது டீம். ஸோ அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா போனா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்ப நான் இம்பாக்ட் பிளேயரா நம்ம சூஸ் பண்ணது வந்து ரகானே அண்ட் ஜிதேஷ் சர்மா. ரகானே வந்து இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. நம்மளுடைய லிஸ்ட் படி அவர் நம்ம இம்பாக்ட் வைக்கிறோம். எய்தர் ரகானே ஆர் ஜிதேஷ் சர்மா. ஸோ இதுதான் நம்மளுடைய 11. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல மாதிரி தான் விகே கேப்டன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டன். இப்படிதான் போக போறோம். இதுதான் நம்மளுடைய பாயிண்டேஜ் 11. பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடுத்த ஒரு மேட்ச்ல ரிவ்யூ பண்றதுல உங்களை சந்திக்கிறேன். பாய். ஜெய்.